ரகசியமானது காதல், மிக மிக ரகசியமானது காதல். 10 ஆண்டு காலம் அமெரிக்கால இருந்தேன் நான். அங்கிருந்தபடி இசையும் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம மார்க்கெட் ரொம்ப உச்சத்திலேயே இருக்குன்ற நினைப்பிலேயே இருப்பாங்களாம் சில பேர். ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு முன்ன இருந்த அளவுக்கு டிமாண்ட் இல்லைங்கிற ஒரு விஷயத்தையே அவங்க உணர்வாங்க. ரகசியமானது காதல். Everybody has 3 sides. One is a public life, one is a private life, and the other one is a secret life. Everybody has that. உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். அதை நம்ம வெளியே போய் பகிரங்கமா பண்ணிட்டு இருக்க முடியாது. மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிராஸ் ஓவர் பண்ணி நடிக்க போனா மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்ஈசினஸ் இருக்கும். திருப்பதியில நீங்க அஜித் சார் இல்ல அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப அப்ரோச் பண்ணவும் இல்லை, யாரும் வரல, அவங்க கண்டுக்கல யாரும். இப்போ நான் என்னோட பழைய புக்ஸ் எல்லாம் பரன் மேல இருக்கும்போது எடுத்து பார்ப்பேன். அப்படியே பார்த்தா இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஒரு தெலுங்கு பாடியிருப்பேன், ஒரு கன்னடா பாடியிருப்பேன். அப்புறம் திரும்பி பார்த்தா அன்பே என் நண்பே, இந்த டேட்டு மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படி பண்ணி அந்த 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 மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அன்பே என் நண்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன். அனிருத்தும் அபியங்கரும் ஹிட் பண்றாங்கன்னா they know the pulse of people. இப்போ என்ன இவங்க எதிர்பார்க்குறாங்க, இதுக்கு நம்ம கேட்டர் பண்ணலான்னு. ஸோ சில பேர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்களால ஒரு சங்கராபரணம் மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியுமான்னு. நீங்கள் முதல்ல சங்கராபரணம் மாதிரி ஒரு படத்தை கொண்டு போய் அனிருத்து கொடுங்க. கொடுக்காம குறை சொல்றது, அதாவது இந்த காலத்து பசங்களுக்கு என்ன தெரியும், நாங்கெல்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு பேசுறது ஒரு பெரிய மனவியாதின்னு நினைப்பேன் நான். அப்படிலாம் இல்லவே இல்லை. அஃப்கோர்ஸ் எனக்கு ராஜா சார் பிடிக்கும், ரஹ்மான் சார் பிடிக்கும், எனக்கு அபியங்கரும் பிடிக்கும். இப்போ நீ மழை நான் மழலை அது தவறே இல்லை, என்ன அழகான ஒரு பாட்டு. அது எப்படி நீங்க பேஷ் பண்ண முடியும்? இட்ஸ் அமேசிங் சாங். இந்த மாதிரி AI இஸ் மேக்கிங் மியூசிக் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது புரியவே இல்லை. அப்ப எதுக்கு மனுஷங்க இருக்காங்க? இப்ப ராஜா சார் பண்ணி வச்சதை கூட அப்புறம் இன்னும் 25 வருஷம் கழிச்சு வரவன் ஏதோ ஏஐல பண்ணியிருப்பாருன்னு நினைச்சுப்பாங்க. அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஜீனியஸ்ல எவ்வளவு கிரியேஷன் பண்ணியிருக்காரு. ஒரு சில சாங்ஸ் இப்போ அன்பே நண்பே மாதிரியும், நிற்பதுவே நடப்பதுவே மாதிரியும், ஆகாய சூரியனை மாதிரி, முதற்கனவை மாதிரி பாட்டுங்கள்லாம் ரொம்ப பெரிய லெவல்ல ரீச் ஆனதுனால இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் என்ன அப்படி முத்திர குத்திருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 மாசமோ 2 மாசமோ இருந்துட்டு போயிடுற சாங்ஸ் இல்லை. இப்பவும் மெல்லினமேவும் சக்கரனும் ரீகால் இருக்குல்ல, அந்த மாதிரி சாங் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கொடுப்பனை. அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஏன்னா காலம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. நம்ம எல்லாமே இங்கே கொஞ்ச நாள் இருப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு வேற யாராவது இருப்பாங்க இந்த இடத்துல. அவ்வளோதானே. இந்த பேசிக் பிலாசபி தான் புரிஞ்சுக்கணும் லைஃப்ல. வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்கிறாரு, சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திரா. வணக்கம். 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 நல்லா இருக்கேன். சினிமா எக்ஸ்பிரஸ் ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஸோ ஃபைனலி என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில பேரை இன்டர்வியூ நம்ம லிஸ்ட்டுக்காக அவங்கள எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்குக்காக பண்ணுவோம். பட் சில பேரை மட்டும்தான் ஆத்மார்த்தமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ரொம்ப வருஷமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு அது நடந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஸோ எப்படி போகுது திங்ஸ்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ப்ளசன்ட். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சென்னையில் பார்க்குறோம்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஆமாம், சென்னையில் நடுவில் ஒரு சபாட்டிக்கல் எடுத்திருந்தேன். ஒரு 10 ஆண்டு காலம் அமெரிக்காவில் இருந்தேன் நான். அங்கிருந்தபடி இசையும் பண்ணிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் ஒரு 10 விஷயம் பண்ணக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவில் இருந்தால் ஒரு 2 தான் பண்ண முடியும். அதனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் என்ஜாயிங் மை டைம். சேஞ்ச் ஆஃப் சீனரின்னு சொல்லலாம். தட்ஸ் த மெயின் திங். எனக்கு ஐ எம் வெரி அட்வென்ச்சரஸ். ஸோ அதனால உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அமெரிக்காவில் இருந்தபடி நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய ட்ரைனிங், ஷோஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் மற்ற விஷயங்களும் பண்ணிட்டு. இது ரொம்ப எனக்கு சிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிசிஷன் நிறைய பேர் எடுக்காத ஒன்று. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப தான் அதுக்கான க்ரோத் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு 10 வருஷம் மொத்தமாக போய் ஒரு இடத்துல நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கான அந்த டிசிஷனுக்கு பின்னாடி என்ன இது இருக்குது? நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவேன். டிரைவிங்லாம் நிறைய பேர் இங்கேருந்து ஒரு கோடம்பாக்கத்துலேருந்து ஒரு நுங்கம்பாக்கம் போகிறதுக்கே சில பேர் டிரைவ் பண்ண மாட்டாங்க. ஐயோ அந்த டென்ஷன்லாம் நாம் எடுத்துக்கணும். நான் அப்படி இல்லை.
நான் இந்தியாவில் இருக்கும்போது இங்கேருந்து கோவா வரைக்கும் ஹைதராபாத் வரைக்கும் பெங்களூர் வரைக்கும்லாம் சர்வசாதாரணமாக ஓட்டுவேன், காரில் ஓட்டுவேன். எனக்கு ரொம்ப அந்த டிரைவிங் பிடிக்கும், ரொம்ப அட்வென்ச்சரஸான விஷயங்கள் பிடிக்கும். அப்போவே நான் வந்து அமெரிக்காக்கெலாம் ட்ராவல் பண்ணும்போது கூட சவுத் அமெரிக்கா போய் பார்ப்பேன், அமெரிக்காவில் அமெரிக்கர்களே போகாத இடங்களுக்கெல்லாம் போய் பார்ப்பேன், குக்கிராமங்களில் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரஸ் மைண்ட் செட் இருக்கனால ஐ லைக் த சேஞ்ச் ஆஃப் சீனரிஸ். ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது. அதுலேயும் நம்ம என்ன போகிறோம், நேராக இப்போ நியூயார்க் போகிறோம், நேராக துபாய் போகிறோம், அங்கே பண்ணுறோம், மேக்ஸிமம் ஒரு மால்ஸ் பார்ப்போம், அது பார்ப்போம், இது பார்ப்போம், அந்த மாதிரி வந்துடாம உலகத்தை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இது மைண்ட் செட் வந்து இது சரி தப்புன்றது எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு லைக் யூ செட் தே டோன்ட் எக்ஸ்ப்ளோர் ஆஸ் மச். எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கனால நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அது ஒரு வந்து 10 years break இருந்தா இந்த இண்டஸ்ட்ரி இஸ் வெரி ஃப்ளக்சுவேட்டிங். அந்த டைமில் 2010க்கு மேலே எனக்கும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தது. அதனால சரி நான் சொன்னேன் மற்ற ஏதாவது க்ரீனர் பாஸ்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காகவும் போனேன். ஸோ இட்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் கம்பைன்டு சொல்லலாம். ஸோ ஐ டோன்ட் ரிக்ரெட் மை டெசிஷன். ஏன்னா நிறைய அமெரிக்க வாழ்க்கை எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கை பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. அதான் இன்னைக்கு இதில் நிலைமையில நானே ஒரு கொஞ்சம் எலக்ட்ரீஷியன், கொஞ்சம் பிளம்பரு, கொஞ்சம் எல்லாமே உண்டு, அந்த மாதிரி கார்பென்ட்ரி. ஸோ எல்லாமே எனக்கு ஏன்னா டிஐஒய், டூ இட் யுவர் செல்ஃப். ஸோ அதனால எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. இந்தியாவில் இருந்தாலும் அதை கற்றுட்டு இருக்கலாம், பட் இந்தியாவில் நமக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப், ஹியூமன் லேபர் வந்து உங்களுக்கு ஈஸிலி அவைலபிள் இல்லையா. ஸோ அதனால அந்த அமெரிக்காவில் அது மாதிரி கிடையாது. ஸோ அதனால எல்லாம் நானே கற்றுக்கிட்டேன். ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட் அமெரிக்காவில் 2-3 தடவை வண்டி ஓட்டியிருக்கேன். அதுவும் ஸ்னோ ஸ்டார்ம்ஸ்லாம் வண்டி ஓட்டியிருக்கேன், எக்ஸ்ட்ரீம் கோல்ட் கண்டிஷன்ஸ்லாம் போயிருக்கேன், எக்ஸ்ட்ரீம் ஹீட் கண்டிஷன்ஸ்லாம் போயிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு அனுபவங்கள் ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ண விஷயங்கள். இது ரைட்டு இது தப்புன்றதை பற்றி நானே யோசிக்கிறது இல்லை. இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் அக்செப்டன்சி அப்படிங்கிற ஒன்று இருக்கு தெரியுமா, அந்த ஹோல்டை வந்து எடுக்கிறதுக்கும் சரி அந்த டிசிஷன் மேக்கிங்க்கும் வந்து ஒரு பெரிய அசாத்தியமான தைரியம் வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி? ரியாலிட்டி செக் வந்து எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ சொல்லுவாங்க சில பேர் வந்து நடிகர்களாகட்டும் எதுவாகட்டும், நம்ம மார்க்கெட் ரொம்ப உச்சத்திலேயே இருக்குன்ற நினைப்பிலேயே இருப்பாங்களாம் சில பேர். ரொம்ப வருஷம் கழிச்சு தான், 5-6 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இருந்த அளவுக்கு டிமாண்ட் இல்லைங்கிற ஒரு விஷயத்தையே அவங்க உணர்வாங்களாம். ஏன்னா கூட அவங்களுக்குள்ள இருக்கிற சர்க்கிள் வந்து சூப்பராக தான் இருக்கு, இன்னும் பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு சர்க்கிளே நான் வச்சுக்கல. அண்ட் மோர் ஓவர் எங்க வீட்டில் வந்து எங்க அம்மா அப்பாலாம் என்னோட கிரிட்டிக்ஸ் தான். நான் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் சாங் பாடினாலும் எங்கள் அப்பா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, என்கரேஜ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல, என்கரேஜ் பண்ணலாம், பட் இன்னும் இந்த மாதிரி பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வேர் வி ஸ்டாண்ட். இப்போ நான் ஒரு அமிதாப் பச்சனாவோ ரஜினிகாந்தாவோ ஏஆர் ரஹ்மானாவோ நான் மனசில் நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன்னா ஒரு ஃபேக்கான உலகத்தில் தான் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். ஹரிஷ் ராகவேந்திரான்றது யார், இந்த இண்டஸ்ட்ரியில் அவனோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வேணும். வேர் வி ஸ்டாண்டுன்னு. என்னையே நான் தான் அடுத்த எஸ்பிபி அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன்னா அது ரொம்ப போய் டிசாஸ்டரில் தான் முடியும். பட் அதுக்குன்னு நம்மளை அண்டர் ரேட் பண்ணிக்க கூடாது. ஏன்னா நம்ம செல்லிங்கும் நம்ம குறைச்சக்கூடாது. வி ஷுட் நாட் அண்டர் செல் அவர் செல்ஸ். அட் த சேம் டைம் ரொம்ப ஓவராகவும் நம்மளை பற்றியான எஸ்டிமேஷன் வச்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப டேஞ்சரில் முடிஞ்சிடும். ஸோ கரெக்டாக ஓரளவுக்கு எவாலுவேட் பண்ணணும் நம்ம எங்கே இருப்போம். அதே மாதிரி ஒரு ரேட் கேட்கும்போது நமக்கு எவ்வளோ விரலுக்கேற்ற வீக்கம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த எஸ்டிமேஷனில் தான் என்னோட மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸு எல்லாமே எனக்கு தெரியும். கான்ஸ்டன்ட்லி ஐ கீப் கேஜிங் இட். ஸோ அதனால தான் எனக்கு அந்த ரியாலிட்டி செக் தெரிஞ்சதுனால தான் ஃப்ளக்சுவேட் ஆகும்போது நான் நினச்சேன் அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே பீக் யாருக்கு இருக்கும்? எஸ்பிபி சாரோ இல்ல ரஜினி சார், அந்த மாதிரி ரஹ்மான் சார், அந்த மாதிரி ரொம்ப சில பேர், ராஜா சார் ஆஃப்கோர்ஸ் 80s அவரோட 80sல கூட இன்னும் ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி வெகு சில பேருக்கு தான் அது நடக்கும். அது நமக்கு இல்லையா இருக்கான்னு தெரியல. சரி இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்ட். பட் மியூசிக்கை மட்டும் விடவே இல்லை. ஐ ஸ்டார்டட் டூயிங் லாட்ஸ் ஆஃப் மியூசிக்கல் திங்ஸ். அதனால தான் லக்கிலி இன்னைக்கும் நான் ஒரு ரெக்கார்டிங் போனால் வாய்ஸ் அப்படியே நீங்க மின்னலையில கேட்ட மாதிரி இருக்கு, நிற்பது வேலை கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, நீங்க சொன்ன பதில்ல இருந்து ஏன்னா ஆப்டா இருக்கும் இந்த கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க ரொம்ப கிளாரிட்டி இருக்கு, எல்லா விஷயத்தையும் வந்து நான் செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டேன், அனலிசிஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல. ஒரு ஃபேஸ்ல வந்து நீங்களும் வந்து தப்பான டிசிஷன்ஸும் எடுக்கிறதுக்கான ஒரு நெசசிட்டி வந்து உங்களை தள்ளி இருக்கும்ல, அப்படி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பாக்குறீங்களா? பட் உங்களோட கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்றாங்க கான்ஸ்டன்ட்லிங்க எவ்ரி டே. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல பாயிண்ட் A டு பாயிண்ட் B போகிறோம். அந்த இடத்துல நம்ம வந்து நினைப்போம், சரி இந்த நுங்கம்பா டி நகரை அவாய்ட் பண்ணி போகலாமா அப்படின்னு சொல்லி நினைப்போம். இல்லை டி நகருக்குள்ளே போயிடலாமா, சரி டி நகர்கிட்ட போனால் சீக்கிரம் தானே. ஆனால் அன்னைக்கு பார்த்து நம்ம தீபாவளி டைம் பொங்கல் டைம்ங்கிறத மறந்துருப்போம். டி நகருக்குள்ளே போவோம், டெஸ்டினேஷனுக்கு 3/4 மணி நேரம் லேட்டாக போய் சேருவோம்.
இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்லயே நம்ம லைஃப்ல வந்து டெசிஷன்ஸ் எடுக்கணும். அது சரியா தப்பான்னு நமக்கு அந்த நேரத்துல தெரியாது, ஏன்னா நம்ம ஃபியூச்சரா ரன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதனால ஓரளவுக்கு நிறைய தப்பான டெசிஷன்ஸும் பண்ணியிருக்கேன். சேயிங் நோ டு சர்டன் திங்ஸ், சேயிங் எஸ் டு சர்டன் திங்ஸ், வாவ். எல்லாமே இருக்குல்ல. சர்டன் Can ஷோஸ் you வந்து list any one? அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிலது வந்திருக்கு. சில ரெக்கார்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும், சிலது ரேட்ஸில் ஒத்து வந்திருக்காது, அதனால விட்டுருப்போம். அது எல்லாருக்குமே நடக்கும். இப்போ நடிகர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் அவர் நடிக்க வேண்டியதும்பாங்க, ஆனால் வேற ஒருத்தர் நடிச்சு பெரிய ஹிட் ஆயிருக்கும் அது. Yes. அதே மாதிரி சில நேரத்தில் இவங்க வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க, வேற ஒருத்தர் நடிச்சு டிசாஸ்டர் ஆயிருக்கும் அது. Yes, நல்ல அந்த வேளை மாதிரி தப்பிச்சோம். ஐயோ நல்ல வேளை தப்பிச்சோம், இப்போ வந்து துல்கர் சல்மான் ஏன் இந்த படத்தை மிஸ் பண்றாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அவர் எக்ஸாம்பிளா காட்டி நிறைய Yes, பேர் yes, படங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவர், ஆனா துல்கர் அவர் கரெக்டாக தான் எடுத்தாரான்றது அவருக்கே தெரிஞ்சிருக்காது. just happens, அவ்வளவுதான். ஸோ we constantly it's a decision making and humans அப்படிங்கிறவங்க வந்து தப்பு செய்யக்கூடியவர்கள் தான். இதுல யாருமே பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது இது வரைக்கும். ஐடியலா ஒரு உலகத்திலே இப்படி கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளானாலும் தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் சைட். மோகன்லால் சார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன், ஐ திங்க் பரத்வாஜ் ரங்கன் அவர்களோட நினைக்கிறேன். அதில் அவர் சொன்னார், எவ்ரிபடி ஹேஸ் 3 sides இல்லையா, ஒன் அப்படின்னு சொன்னார். எவ்ரிபடி ஹேஸ் 3 sides. One is a public life, one is a private life, and the other one is a secret life. Everybody has that. உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். அதை நம்ம வெளியே போய் பகிரங்கமாக பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால இல்லீகலான திங்ஸ் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் சீக்ரெட் லைஃப்னா அதுக்காக நம்ம போயிட்டு இல்லீகலான சட்டவிரோத பொருளை தயாரிக்கிறது அது மாதிரி எல்லாம் கிடையாது. மற்றபடி வந்து we all have 3 layers of life. ஸோ அதனால we need to, இல்லாட்டி எல்லாத்தையும் சும்மா ஓப்பனாக இருந்தோம்னாலும் we'll become vulnerable and we'll become an easy target. ஸோ அதனால டெசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். பட் எனக்கு இந்த அட்வென்ச்சரஸ் மைண்ட் செட் வந்து இட்ஸ் an overpowering thing for me. ஓகே. எனக்கு எப்பவுமே ரொம்ப ஓவர் பவரிங்கா இருக்கும் அது. ஓகே. திடீர்னு நான் நினைப்பேன் அமேசான் காட்டுல போய் தங்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் பார்த்தா அம்பியார் சார் அந்த மாதிரி இருந்திருக்காரு முன்னாடி. அவரோட பழைய இன்டர்வியூ ஒன்று எடுத்து பார்த்தா அவர் எப்படி அலாஸ்காலேருந்து ரஷ்யாலேருந்து அப்படியே அலாஸ்கா வழியா பூந்து கனடாக்குள்ள வந்து அமெரிக்காவுக்கு வந்து அப்படி இப்படிலாம் பேசியிருக்காரு. அதை பார்த்துட்டு ஐயோ என்ன மாதிரி திங்க் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இருந்ததோ இல்லையோ அது தெரியல, எவ்வளோ அவரால் பண்ண முடிஞ்சதுன்னு. பட் ஹி வாஸ் அன் அட்வென்ச்சரஸ் மேன் பை whatever I saw of him in that interview. நீங்க அப்படி எடுத்த ஒன் ஆஃப் த அட்வென்ச்சர் திங் தான் உங்களோட ஆக்டிங் கூட எடுத்துக்கலாமா? அது வந்து ஆமாம் அட்வென்ச்சர். ஏன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2010க்கு அப்புறம் ஒரு டிஃப்ரென்ஸ். விஜய் ஆண்டனி, நான் பல தடவை இதை பேசியிருக்கேன். விஜய் ஆண்டனி அவர்கள், ஜிவி பிரகாஷ், இவங்கெல்லாம் வந்து அவங்க கிராஸ் ஓவர் பண்ணாங்க மியூசிக் டிபார்ட்மெண்ட் டு ஆக்டிங். நான் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே பண்ணிட்டேன். பட் அட் தட் பாயிண்ட் இன் டைம் இட் வாஸ் நாட் ஆஸ் வெல்கம். மியூசிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிராஸ் ஓவர் பண்ணி நடிக்க போனால் மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்ஈசினஸ் இருக்கும். என்ன மாதிரி? அது என்னமோ தெரியல. நீங்க பண்ணிருக்கேன். என்னன்னா நான் மறுபடியும் ரெக்கார்டிங்க்கு போகும்போதே வந்து அதை வச்சே கலாய்ப்பாங்க கூட. ஹீரோவரா இருப்பா சேர போடுங்கப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து சமாஷ்க்கு பண்றதும் வேற, கொஞ்சம் பிடிக்காம பண்றதும் வேற. அந்த டைம்ல அது ஒரு அன்ஈசினஸ் இருந்தது. ஸோ அதனால தான் நான் முதல் படம் பண்ணிட்டு நான் ஒன்றும் ஓஹோன்னு பராசக்தி சிவாஜி மாதிரி எல்லாம் ஓஹோன்லாம் பெர்ஃபார்ம்லாம் பண்ணிடல. டீசெண்டா பண்ணிருக்கேன்னு சொல்ற அளவுக்கு பண்ணேன். ரொம்ப கேவலமா பண்ணலன்னு சொல்ற அளவுக்கு பண்றதே பெரிய விஷயம். உண்மையிலே வந்து உங்களோட முதல் படம் மாதிரியான நிச்சயம் இது இல்ல. ஏன்னா எனக்கு நான் ஒன்றும் ட்ரெயினும் ஆகல, அதுக்கான நடிப்பு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால வந்து எனக்கு அது புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு பண்ணதுல ஓரளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் அப் ஆச்சு. வந்து 2-3 பேர் கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம்? 1-2 வந்து கிராமத்து சப்ஜெக்ட்னு ஒருத்தர் சொன்னாரு. கிராமத்து சப்ஜெக்ட்லாம் நான் வந்து சிங்க் ஆவேன்னு எனக்கு தெரியாது. 1-2 பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் அப்பவே நான் மைண்ட்ல டிசைட் பண்ணிட்டேன், இல்ல நமக்கு சிங்கிங் நல்லா கிடைச்சிட்டு இருக்கு, இவங்க இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி வேற கொஞ்சம் அன்ஈஸியா இருக்குன்னு. அது என்னன்னா இந்த மாதிரி ரூமர்ஸ் வேற. ஒரு பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு 1 லட்சம் எடுத்து வச்சாதான் வருவேன், நான் ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு இப்படிலாம் எனக்கே அப்படிலாம் நான் சொன்னேன் எப்போ அப்படின்ற மாதிரி எனக்கே இருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா முதல்ல? ஸோ அந்த மாதிரி ஸோ ஹீரோ ஆயிட்டாராம். இனிமே வந்து பாட்டுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஒன்லி நடிச்சா ஹீரோ, அவர் நடிக்கிற படங்கள்ல மட்டும்தான் அவர் பாடுவாராம். இந்த மாதிரி எல்லாம் ரூமர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படிதான் அதாவது சிசிடிவி கேமராஸே இல்லாத போது பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சிசிடிவி கேமரான்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மீம்ல. அந்த மாதிரி இவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே எனக்கு ஏன்னா என்னடா இது ஒரு மாதிரி பிரச்சனையாயிடும், முதலுக்கே மோசம் வந்துட போது
போதும்னு நினச்சி ஐ ரெஸ்ட்ரிக்டட் மை செல்ஃப் அண்ட் டு சிங்கிங் மட்டும் மியூசிக் மட்டும் வைக்கலான்ட்டு ஜேர்னியை நான் வந்து இது பண்ணிட்டேன், வேண்டாம் அது அப்படின்னு. ஸோ தட்ஸ் த ரீசன் வை ஐ டென்ட் ஆக்ட் ஆஃப்டர் தட். 2-3 படத்துக்கு அப்புறம் நான் நடிக்கிறத நிப்பாட்டிட்டேன். அப்புறம் ஆனாலும் உங்களை வந்து நீங்க ஒரு பிரதர் ரோல் பண்ணதுக்கு அப்புறமா தொடர்ந்து அந்த ஒரு அப்ரோச்சஸும் வந்து நடந்திருக்குமே. திருப்பதியில நீங்க அஜித் சார் இல்ல அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப அப்ரோச் பண்ணவும் இல்லை, யாரும் வரல, அவங்க கண்டுக்கல யாரும். உங்களுக்கு ஒரு சூப்பரான நிறைய கமெண்ட்ஸ் வரும். சிங்கர்ஸ் வந்து இப்போ என்னதான் வந்து நீங்க பாடின பாட்டுக்கு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ரொம்ப சில வேல்யூபிளான கமெண்ட்ஸும் வரும். அந்த சிங்கர் யாரு, அந்த கம்போசர் யாரு அப்படிங்கறத வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கவனிச்சு அதுக்கான கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. உங்களுடைய நிறைய சாங்ஸ் வந்து இப்ப இன்டர்வியூக்காக ரிகலெக்ட் பண்றப்ப மோஸ்ட் வேல்யூபிள் கமெண்ட்ஸா வந்து சில விஷயங்களை நான் வந்து பார்த்தேன். அதில் வந்து ஒரு ஃபன்னியான கமெண்ட் ஒன்று இருக்குது, ரொம்ப சீரியஸான ஒரு கமெண்ட் இருக்குது. அதை நான் உங்ககிட்ட முன் வைக்கிறேன். தமிழ் சினிமா ஒரு ஒரு சொல்கிறது ஒரு ஒரு NRI மாப்பிள்ளையும் ஒரு இதையும் வந்து இழந்துருச்சு. கார்த்திக் குமார் கோச்சிக்க போறாரு. அது உங்களுக்கு போட்டிருந்தாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? சச் a charming fellow. No offense to Karthik Kumar, he's a wonderful artist. கமெண்ட் இது ஏன் அப்படி பண்ணீங்க? சச் a charming fellow-டா அவரு அப்படிங்கிற கமெண்ட் வந்து அவருக்கு கொடுத்திருந்தாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல சரி, அதுதான் சொல்றேனே, ஒரு எஜுகேட்டடா கொஞ்சம் அந்த மாதிரி ஃபேஸ்லாம் ஒரு ரோலுக்கு கரெக்டா இருந்தது. இப்போ அரவிந்த் சுவாமி வந்து தாலாட்டுன்னு ஒரு படம் பண்ணாரு, அவர் நல்லா கிராமியமா பண்ணாரு அதை. பட் என்னமோ மக்களால வந்து அது அவரை வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிராமத்தானா பார்க்க முடியல. சில பேர் இப்ப ராமராஜன் சார், அவரும் ரொம்ப கருப்பெல்லாம் கிடையாது, பட் அந்த ராமராஜன் சாருக்கு அந்த ஃபீச்சர்ஸ் செட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி கிராமராஜன் அவருக்கு பேர் வந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபேஸஸ்க்கு ஒரு சில ரூல்ஸ் சூட் ஆகும். எனக்கு அந்த மாதிரி ரோல் தான் வேணும். இவர் ஆக்சுவலா என்ன வந்து அருண் பாண்டியன் சார் நடிக்க வச்சதே, நீ ராஜேஷ் கண்ணாவோட ஃபேஸ் இது இருக்கு உனக்கு இருக்குன்னு அப்படின்னு சொன்னாரு. ராஜேஷ் கண்ணா ரொம்ப பேரழக, அந்த அளவுக்குலாம் இல்லை, பட் அவருக்கு அப்படி தோணி இருக்கலாம். ராஜேஷ் கண்ணாவோட அந்த யூத் ஃபேஸ் இருக்கு, அவனுக்கு அந்த அந்த செமெட்ரி ஃபேஸ் இருக்கு உனக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் கூப்பிட்டார். ஹீஸ் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ராஜேஷ் கண்ணா. ஸோ அந்த எனக்கு அதே மாதிரி வேணும், ரொம்ப மைல்டா இருக்கக்கூட, அப்படி சிரிக்கணும், அப்படி பண்ணணும், அந்த மாதிரி தான் வேணும்னாரு. அப்படிதான் சட்டிலா இருக்கணும். அதே சமயம் வந்து இவனும் வந்து இந்த மாதிரி ஒரு கொலையில ஈடுபடுவானா அப்படிங்கிற அளவுக்கு ஜனங்களுக்கு ஒரு இது சூழ்நிலை கைதி மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுனால தான் அப்படி கூப்பிட்டாரு. மேபி அதுக்கப்புறம் சில ரோல்ஸ் இப்ப வந்துட்டு இப்ப அஜித் சாரும் பாக்குறதுக்கு வந்து பயங்கர இதுவா தான் இருக்காரு. ஆனா அவர் ரகட் ரோல்ஸும் பண்ணார்ல, அப்புறம் லாங்கா போயிருந்தா ஒருவேளை அந்த மாதிரி அக்செப்டன்ஸ் இருந்திருந்தா அந்த மாதிரி அஜித் சார் மாதிரி நிறைய முடிஞ்சிருக்கும்னு நான் சொல்ல, முடிஞ்சிருக்கலாம். பட் நான் அதுக்குள்ள என்னோட டெசிஷன் டு ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் டு சிங்கிங், அதுக்கான வாய்ப்புகள் நான் இல்லாம போய். சரி, இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஐ மீன் இந்த உங்களோட ஆக்டிங்கான விஷயங்கள், பட் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஏரியால அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி யாராவது கேட்டாங்களா? ரொமான்டிக் ஏரியா கேட்டாங்க. ரீசெண்டா கூட ஒரு இன்டர்வியூல சொன்னேன். இல்ல அது என்னன்னா, என் கூட காயத்ரி அவங்க ஆக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து she comes from an acting family, dance family. அவங்களுக்கு அது வந்து தெரியும், அது ஒரு ப்ரொஃபஷன் தானே. ஏன்னா 100 பேர் முன்னாடி நம்ம வந்து ரொமான்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், எனக்கு அது ஐ வாஸ் ஃபீலிங் வெரி அவுட் ஆஃப் பிளேஸ். பட் எனக்கு அதுக்கப்புறம் ஐ ஹேட் டு டூ இட். ஏன்னா நம்ம போறோம், இப்போ நீங்க வெப் சீரிஸ்லாம் பாருங்க, நவாசுதீன் சித்திகி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் அவருக்கு என்ன வேணா ஒரு சீனுக்கு வேணாக்கா ஃப்ராண்டல் நியூடிட்டி கூட பண்றதுக்கு தயாரா இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்லாம் எனக்கு அப்ப இல்லை. மொரோவர் அப்ப இட் வாஸ் வெரி கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் இருந்ததுல சொசைட்டியே. ஸோ இப்போ வந்து டேரிங்காக பண்ணுறாங்க. ராதிகா ஆப்தேலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் மேலே மரியாதை தான் உண்டு. எனக்கு அது வந்து அவுட் ஆஃப் பிளேஸாக இருந்தது. எனக்கு ரொம்பவும் நெருக்கமான காட்சிகளில் ஒன்று இருந்தது, அது கூட வந்து ரொம்ப ஒன்றும் ஃபுல்லாக அவங்க காட்டலை. ரொம்ப கேவலமாக பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னு நினைக்கிறேன், அதனால காட்டாமல் அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ 10 வருஷம் யூஎஸ்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்குல்ல. இன்னைக்கு அட் ப்ரெசென்ட் இந்த ஏஜ்ல இந்த பக்குவம் இதோட இருக்கக்கூடிய ஹரிஷ் ராகவேந்திராவை அப்ரோச் பண்ணி இன்னைக்கு டேரிங்கான சில அப்ரோச்சஸ் வர்றப்போ உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? நடிக்கிறதுக்கா? ஆஃப் கோர்ஸ் நடிக்கிறதுக்கு நான் தாராளமாக ரெடி தான். வாவ், நோட் பண்ணுங்க தமிழ் சினிமா. நான் சொல்லிட்டேன், நான் யாரும் கூப்பிடல. கண்டிப்பா வரும் பாருங்க. இல்ல, ஐ அம் ரெடி டு ஆக்ட். ஐ மீன் ஐ அம் ரெடி டு ஆக்ட் இன் a நல்ல குட் ரோல். ஐ அம் ரெடி டு ஆக்ட். ஏன்னா எனக்கு இப்போ கான்ஃபிடன்ஸும் இருக்கு. ஏன்னா அந்த விகடன் எல்லாம் பண்ணும்போதே, அஜித் சாரோட பண்ணும்போதே வந்து ஒரு சீன்ல ரொம்ப லெங்தி ஷார்ட் ஆக்ட் பண்ணேன். அதுல உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் அஜித் சார் இருக்காரு, MS பாஸ்கர் சார் இருக்காரு, எல்லாம் நடிப்புல வந்து நல்ல பயங்கரமான ஊர்ன ஆட்கள் எல்லாரும். அவங்க நடுவுல நானும் வந்து எல்லாம் என் டயலாக்ஸையும் என் எக்ஸ்பிரஷன்ஸையும்
ஞாபகம் வச்சுக்கிட்டு ரவுண்ட் ட்ராலி போட்டு எடுத்த ஷாட்லலாம் நான் வந்து ஆக்ட் பண்ணேன். அதனால எல்லாரும் கிளாப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைம்ல அப்பா பரவாயில்ல, இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. அந்த கான்ஃபிடன்ஸ் இஸ் ஸ்டில் தேர். அதை வந்து சரியா நான் வந்து அப்ளை பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு ஐ எம் ரெடி டு ஸ்டார்ட் அ parallel career, I would say. சூப்பர். ரைட். இப்போ வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனலில் வந்து சில சந்தேகமான விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே எக்ஸ்பர்ட் கிட்ட வந்து சந்தேகமாக சில விஷயத்தை கேட்குறப்ப அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தெரியாதவங்களுக்கு அதை பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நான் கேட்குறேன். ஒரு சிங்கராக ஒரு சிச்சுவேஷன் அந்த சாங் என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிற நரேஷன் உங்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு அந்த சோல் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறீங்க, அந்த இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறீங்க? Many things. Inputs from the lyricist வந்திருந்தாங்கன்னா, லிரிசிஸ்ட் சம்டைம்ஸ் வெறும் பேப்பர் கொடுத்து விட்டுருவாங்க அவங்களால வர முடியாமல் போனால். ஸோ அந்த லிரிக்ஸ் நம்ம தமிழாக இருந்தால் அந்த லிரிக்ஸை படிக்கும் போதே நமக்கு அந்த எக்ஸ்பிரஷன் புரிஞ்சிடும். தெலுங்குனாக்க கேட்டு யார் எனக்கு நரேட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இது என்ன நடக்குது, தெலுங்குவோ கன்னடாவோ அப்படின்னா அதை கேட்டு அந்த இன்புட்ஸ் அந்த எக்ஸ்பிரஷன் வாங்கிக்கிறது. மியூசிக்கலி அந்த சாங்கும் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி சிங்க் பண்ணலான்னு பார்க்குறது. சில வேறு மொழின்னா நம்ம தப்பான எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவோம். ஸோ அதனால் அந்த மியூசிக் டைரக்டர் என்ன மொழி, அவங்க என்னத்தை சொல்கிறாங்கங்கிறத பார்த்து பண்ணிக்கிறது. அப்புறம் மெயின் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் எஸ்பிபி சார், யேசுதாஸ் சார், இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க, பார்த்து கற்றுக்கிறதுக்கு தான். நிஜமாவே ஒரு பாட்டுலையுமே நான் வந்து நினைப்பேன், ஐ ஆல்வேஸ் சே நான் தான் சீப்பஸ்ட் காப்பி, வேர்ஸ்ட் காப்பி ஆஃப் எஸ்பிபின்னு. ஏன் தெரியுமா? அதனால தான் எனக்கு தனித்தன்மை கிடைச்சது. நான் அவரை மனசில் வாங்கிட்டு நான் எஸ்பிபியா பாடுற மாதிரி நான் நினச்சிருப்பேன். ஆனால் அது வர்றது என்னமோ நானாக வரும். ஆனால் அவருடைய படிப்பினை இருக்கு இல்லையா, ஒரு ஏகலைவன் துரோணரை பார்த்து கற்றுக்கிற மாதிரி அவரோட எக்ஸ்பிரஷன்ஸு, ஒரு சில கிளாசிக்கல் டைப் ஆஃப் சாங்ஸ்னால் ஒரு யேசுதாஸ் எப்படி பாடியிருப்பார், இந்த இடத்த அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாருங்கிறத நம்ம உடனடியாக ரியலைஸ் பண்ணி அதை நம்ம ஸ்டைலில் பண்ணிடுவோம். அதுதான். ஸோ இவ்வளோ சேர்ந்து தான் அந்த சாங்கோட சோலை வந்து அந்த ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்கிறது, அந்த சாங்கோட ஸ்வீட் ஸ்பாட்டை டச் பண்ணுறது, அது மேஜிக் நடக்கணும். சம்டைம்ஸ் அதான் நிறைய தடவை இதை நான் சொல்லியிருக்கேன், மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து அவங்க அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நம்ம கிட்ட வரவே வராது சீக்கிரமா. சிலதுல டக்குன்னு வந்துடும் 1 minute, சிலதுல வந்து 1 hour ஆனாலும் வராது. அவங்க வந்து இல்ல இது சரியில்லை, இன்னும் அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாடு, இந்த இடத்துல நமக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடும். என்ன அவங்க சொல்றது தானே நம்ம பண்றோம், ஏன் இப்படி பண்றாங்கன்ட்டு. ஆனா they were right, they are right. அவங்க அந்த ஸ்வீட் ஸ்பாட் கனெக்ட் ஆகல. அப்புறம் திடீர்னு ஒரு தடவை பண்ணும்போது இதுதான் பாங்களா, அப்பதான் அங்க நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம் அந்த ஃப்ரீக்வன்சில. அவ்வளவு நேரம் மிஸ்மேட்ச் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். மோரோவர் நம்ம வளரும் போது நம்ம வந்து என்னடா இப்படி போட்டு நம்மளை படுத்தி எடுக்கிறாங்கன்ற ஃபீலிங் கூட வரும். ஆனா நம்ம மியூசிக்கலி வளர்ச்சி அடையும் போது அன்னைக்கு வித்யாசாகர் சாரும் அன்னைக்கு ராஜா சாரும் சொன்னதுதான் கரெக்டு. ஏன்னா அவங்க இந்த லெவல்ல இருந்திருக்காங்க, நம்ம இங்கே தான் இருந்திருக்கோம். நம்ம இங்க இருந்துகிட்டு என்னடா இவங்க இப்படி பண்றாங்கன்னு நினைச்சு நம்ம கொஞ்சம் ஏறும்போது தான் அது புரியும், அவங்க தான் ரைட்டு அப்படின்றது. அந்த ஞானம் பிறக்கிறதுங்கிறது அதுதான். அது இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இட் டேக்ஸ் கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் செல்ஃப் ஸ்டடி. வேர் வி ஸ்டாண்ட், லைக் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எங்கே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிற அந்த ஒரு எவாலுவேஷன், செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கிட்டே போகும்போது அது சாத்தியப்படுகிறது. லிரிசிஸ்ட் அஸ் யூ செட், நீங்கள் சொன்னீங்க சில பேர் வந்து இருப்பாங்கன்னு. ஆனால் பெரும்பாலும் நாமுத்துக்குமார் மாதிரியான கவிஞர்கள் வந்து பெரும்பாலும் ஸ்பாட்ல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நாமுத்துக்குமார் ஒருவேளை நான் வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன், கொஞ்சம் தமிழ் எனக்கு ஆர்வத்தினால கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிடுவாங்கிறதுனால முத்து நிறைய நேரம் வந்ததில்லை. 7G டைம்லலாம் நாமுத்துக்குமார் இருந்திருக்காரு. அவர் அன்பேலாம் அதெல்லாம் இருந்ததில்லை, ஹாரிஸ் சார் மட்டும்தான் பண்ணாரு. ஸோ அதனால ஒருவேளை இவங்க யார் பாடுறாங்கிறதையும் பார்த்துட்டு வருவாங்களோ என்னமோ. சம்டைம்ஸ் ரொம்ப டீவியேட் ஆகி போயிட போறாங்க, நார்த் இந்தியன்ஸ்லாம் வராங்க, ஏதாவது ரொம்ப ஏதாவது பாடிட போறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை பாதுகாத்துக்கணுங்கிறதுனால கூட வர்றதுக்கு வருவாங்களா இருக்கும். பட் என்னை பத்தி தெரிஞ்சதுனால அவ்வளோ பேர் வந்ததில்லை. சில சமயங்கள்ல வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் தாமரை அவர்களோட சேர்ந்தே ஒர்க் பண்ணியிருக்கோம். சேர்ந்தே இப்போ சிங்கம் 3லன்னா நாங்கள் பண்ண சாங் கூட சேர்ந்தே அவங்க அந்த நேரத்துலயே எழுத அப்படியே பாடினது தான். அந்த மாதிரியும் நடக்கிறது உண்டு. ஆனா அதெல்லாம் ரொம்ப ரேர். இப்போ எல்லாமே இன்ஃபேக்ட் பிடிஎஃப் தான். நான் பிடிஎஃப் இருந்தாலும் அந்த பிடிஎஃப் பார்த்து கையில எழுதிக்கிறேன் இப்பவும். அது இட்ஸ் a very old school thing to do. ஏதாவது ஒரு இது மாதிரியா ஒரு சூப்பர்ஸ்டிஷன் மாதிரி ஏதாவது? இல்ல அதெல்லாம் இல்லவே இல்லை. எழுதும் போது என்ன ஆகுதுன்னா, ஏன் நம்மளெல்லாம் ஸ்கூல்ல சின்ன வயசுல எழுத வச்சு பாக்குறாங்க. இப்ப தமிழ்ல நமக்கு பார்த்தா அம்மா ஆடுன்னுலாம் தெரியும். ஆனா ஏன் எழுதுன்னு அந்த புள்ளி போட்ட நோட் புக்ல எல்லாம் எழுதும் போது நமக்கு வந்து மனசுக்குள்ள அந்த இன்டர்னலைசேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், இப்போ கூட ஒரு ரெக்கார்டிங் போயிருந்தேன், இமான் அவர் கூப்பிட்டுருந்தாரு.
நான் வந்து கையில எழுதிட்டேன். அவர் சொன்ன ரொம்ப ஓல்ட் ஸ்கூலா இருக்கீங்க, இப்பெல்லாம் யாரும் எழுதுறதையே நான் பார்க்கல அப்படின்னாரு. நான் எவ்வளவு பெரிய ஓல்ட் ஸ்கூல் பாருங்க. இட்ஸ் அ நைஸ் திங். ஏன்னா எழுதும்போது எனக்கு வந்து அந்த டியூனோட லிரிக்ஸும் அந்த அப்படியே அந்த ஒண்ணா கலந்து என் மனசுக்குள்ள அது அப்படியே அந்த எசன்ஸ் வந்து இன்டர்னலைஸ் ஆகுது. நீங்க சொல்றது அவ்வளோ எனக்கு கனெக்ட் பண்ண முடியும். அதனால எனக்கு அதை பண்ணிக்கிறேன் நான். இப்பவும் பிடிஎஃப் முதல்ல அனுப்பிச்சிட்டாரு அவரு, விமான அவர்கள் வந்து எனக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிட்டாரு. பிடிஎஃப் பார்த்தாலும் அதை பார்த்து நான் கையில எழுந்த உடனே என் கையெழுத்துல நான் பார்த்து பாடும்போது எனக்கு அது இன்னொரு அட்வான்டேஜ் எனக்கு கிடைக்கும். அண்ட் நோட்ஸ் ஆஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஐபேட்லேயே போட்டு ஐபேடில் எழுதுகிற ஃபெசிலிட்டிலாம் வந்துருச்சு. பட் எனக்கு அது எழுதி அந்த கரெக்ஷன் ஸ்பாட் கரெக்ஷன்ஸ்லாம் எழுதிக்கிறது, எந்த இடத்த அவங்க இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, எந்த இடத்த இப்படி ஃபேடின் தான் எடுக்க சொல்கிறாங்க, எந்த இடத்த வந்து ஃபேட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு புரிஞ்ச வகையில் நான் மார்க் பண்ணிக்கிட்டு பாடும்போது அது பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஓல்ட் ஸ்கூலாக போகிறதுனால என்ன ஒரு 10 நிமிஷம் டிலே ஆக போதா இல்லை, அதான். ஆனால் பரவாயில்ல, அதை யாரும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. அந்த பாட்டு அல்டிமேட்டாக நல்லா வரணும், இதுதான் தவிர நான் பிடிஎஃப்ல பார்த்து. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து கான்சர்ட்ஸே ஃபோனை பார்த்து பாடுறாங்க. அந்த நேரம் ஃபோன் கூட வந்துருச்சு ஒருத்தருக்கு. அவங்க வந்து ஏர்பிளைன் மோட்ல போட மறந்துட்டு என் கூட பாடிருந்தாங்க ஒரு சிங்கர், ஒரு கேர்ள். அவங்க சின்ன பொண்ணு, இந்த ஜெனரேஷன் ஜென் ஜியா, அது மாதிரி ஜென் ஆல்ஃபா இல்ல ஜென் ஜின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் வந்துருச்சு. அந்த மாதிரி அப்பவே மைக்ல வேற அதெல்லாம் கேட்டுச்சு. அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் நான் அஃப்கோர்ஸ் ஐபேட்ன்றது போட்டு வச்சுக்கிறோம். பட் நமக்கு அந்த லிரிக்ஸ் வந்து நம்மளுடைய வசதிப்படி இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மெமரைஸ் பண்ணிடணும். பட் மற்றவங்க சாங்ஸோ இல்லை எல்லா சாங்ஸையும் மெமரைஸ் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை வந்து நான் ஒரு ஊன்றுகோலாக தான் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது சப்போர்ட்டுக்கு மட்டும்தான். அதையே முழுசாக நம்ம நம்பினோம்னா என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஐபேடே போச்சுன்னா கூட ஒரு 4 பாட்டாவது மனசில் இருக்கணும்ல. அதுதான் வேலிடான ஒரு விஷயம். ஏன்னா எழுதி இருக்கிறப்போ அது உங்களுக்கு ஆமா ஏதோ ஒரு வகையில ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்னோட பழைய புக்ஸ் எல்லாம் பரன் மேல இருக்கும்போது எடுத்து பார்ப்பேன். அப்படியே பார்த்தா இப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஒரு தெலுங்கு பாடியிருப்பேன், ஒரு கன்னடா பாடியிருப்பேன். அப்புறம் திரும்பி பார்த்தா அன்பே என் நண்பே, இந்த டேட்டு, மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ், அப்படி பண்ணி அந்த 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 மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அப்பா இந்த டேட்ல பாடியிருக்கோமா, இந்த சாட்டர்டே அதெல்லாம் போட்டிருப்பேன் நான். சாட்டர்டே ஆர்டிஸ்ட் ஜெயம் ரவி அப்படிலாம் போட்டிருப்பேன். கேட்டு அஃப்கோர்ஸ் ஆர்டிஸ்ட் அப்போ ஃபைனலைஸ் ஆகாட்டி அதை நம்ம போட முடியாது. அதெல்லாம் எழுதி வச்சிருப்பேன் நான். ஆர்டிஸ்ட் யாரு, ஜெயம் ரவி, கங்கனா, டைரக்டர் கேவி ஆனந்த், அந்த மாதிரி ஜீவா அப்படி எழுதியிருப்பேன் நான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா 2 பாட்டு, இது எப்போ பாடினேன், இது என்ன பாட்டுனே தெரியாது. அப்புறம் சாமி பாட்டு 2 இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு நம்மளோட குரோனாலஜிக்கலா நம்ம என்ன பண்ணோன்றதும் ஒரு ஹாப்பியா இருக்கும். ஹோம் டூர் வந்து ஐ வாண்ட் டு see அந்த satisfaction. அது ஒரு ஏன்னா அன்னோன் சைடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளவு பேர் இதை வந்து ஒரு பொக்கிஷமா மதிச்சு வச்சிருக்காங்க, பத்திரப்படுத்தி பெட்டகமா வச்சிருக்காங்கிற ஒரு கேள்வி இல்ல எனக்கு. ஆனா இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு நாள் போட்டோ எடுத்து எல்லாத்தையும் பிடிஎஃப்ஸாவும் ஆக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு. ஏன்னா பேப்பர் இது ஆயிடும்ல. டெஃபினெட்லி பத்திரமா வைங்க, பொக்கிஷங்களை பாதுகாப்பா வந்து பத்திரப்படுத்தி வைங்கன்னு சொல்லணும். ஸோ இப்போ நீங்க ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, சிங்கர்ஸ் நடிகர்கள் யார் அப்படிங்கறத தெரிஞ்சா நான் இது பண்ணிப்பேன்னு. ஒருவேளை உங்ககிட்ட சிங்கர்ஸ் கிட்ட முன்கூட்டியே இந்த பாட்டு இந்த ஹீரோவுக்காக அப்படிங்கிற இன்புட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் தனியா இருக்குமா? ஏன்னா எஸ்பிபி சார் வந்து ரஜினி சார்னாலே குஷியாயிருவாராம். அது ஆமாமா, ஏன்னா அதெல்லாம் பாடுவார் அவரு. அப்படியே ஆயிடுவாரு. ஆஃப்கோர்ஸ் அந்த அளவுக்கு இப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ சௌந்தரராஜன் சாருக்கோ பாலு சாருக்கோ கிடைச்ச அளவுக்கு அந்த ஒரு மாதிரியான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த நாள் ஞாபகம் அப்படின்னு ஒரு சிவாஜி மாதிரியேவும் நடிப்பார், நான் ஆணையிட்டால்னு பாடுவார். அதே மாதிரி இவர் வந்துட்டு மாடத்திலே கன்னி மாடத்திலே எல்லாம் பண்ணுவார்ல, அது மாதிரியான ஸ்கோப்ஸ் இப்போ ரொம்ப இல்லை. ஸோ இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம கரண்ட்லி இந்த 2025ல் பார்க்குறோம், லிப்சிங்க்குங்கிறதே போயிடுச்சு. லிப்சிங்க் இல்லை, பட் ஸ்டில் சாங்ஸ் பிகம் ஹிட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்டில் வந்து கண்கள் ஏதோ தேட, அது வந்து யாரும் லிப்சிங் பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் goes behind, I think so. இல்ல பின்னாடி தான அது. So most of the songs பின்னாடி தான் போயிட்டு இருக்கு. montage. ஆனா montage songs தான். இது வந்து நான் முன்னாடி எதிர்பார்த்தேன். இந்த லிப் சிங்க் எல்லாம் ஏன்னா நம்ம இந்தியன் சிஸ்டம்ல மட்டும் தான் அது இருக்கு இல்லையா. யாரும் வெஸ்டர்ன்ல unless the songs அந்த படமே மியூசிக்கல் படங்களா, ஃபிலடெல்பியா மாதிரி, சிகாகோ அந்த மாதிரி எல்லாம் வர சாங்ஸ் இருந்தா, மியூசிக்கல் மூவிஸா இருந்தா மட்டும் தான் பாடுற மாதிரி லிப் சிங்கோட வருவாங்க. இல்ல இங்கிலீஷ்ல நான் சொல்றேன். இங்கிலீஷ்ல மியூசிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல சவுண்ட் ஆஃப் மியூசிக் தான் ரொம்ப பெருசா சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ அந்த
மாதிரியான மியூசிக்கல் மூவிஸா இருந்தா மட்டும்தான் லிப்சிங்க்குங்கிற ஒரு கான்செப்டே உண்டு இங்கிலீஷ்லலாம். நம்ம மட்டும்தான் இன்னும் அஃப்கோர்ஸ் அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம காப்பி அடிச்சு பண்ணணும் இல்லை. நமக்கு என்ன அதான் சத்யராஜ் சார் சொல்லுவாரு, நம்ம படங்கள் அவன் இப்போ ஒரு பர்கரை சாப்பிட்டுட்டு இருப்பான், அவனுக்கு பர்கரை சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை போய் தான் என்னோட லஞ்சுன்னு சொல்லுவான். நம்ம லஞ்சுன்னு அப்படி இல்லை, சாம்பார் இருக்கு ஒரு தடவை, ரசத்துக்கு ஒரு தடவை, பொரியல், ஊறுகாய், தயிர்லாம் போட்டுக்கிறோம்ல. அப்படித்தான் நம்மளுடைய மூவிஸும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு டிக்கெட்டுக்குள்ள அது ஆக்ஷன் மூவி, அதுல சென்டிமெண்டல் மூவி, அதுல ரொமான்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கிறோம். ஸோ அதனால மியூசிக்கலாவும் இருக்கணும், அதுக்கு அவங்க நடிக்கணும், அதுக்கு அவங்க ஆடணும் பாடணும், எல்லாமே நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. இது வந்து மக்களோட மைண்ட் செட் மாற்றங்கள் அடையும் போது அதுவும் மாறும் அப்படின்னு அவர் முன்னாடியே சொன்னார் ஒரு இன்டர்வியூல, ரொம்ப வருஷம் முன்னாடி. ஸோ அது மாதிரி இப்போ வந்து மாறிடுச்சு. கொஞ்சம் லிப்சிங் பண்ணா வந்து வித்தியாசமா பாக்குறாங்க. ஒரு சில பாட்டுங்க மட்டும்தான் லிப்சிங் வருது, ரொம்ப ரேர் தான், அதுல மாண்டாஜஸ் தான். ஸோ இப்போ நான் பாடிட்டு இருக்கிற பாட்டுங்க கூட மோஸ்ட்லி மாண்டாஜ் சாங்ஸ் தான் வருது. இல்லைன்னா மியூசிக்ல இந்த ஹீரோ வந்து ஒரு மியூசிஷியன், அவன் பாடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தோட கதையோட்டத்துக்கு ஏத்த மாதிரி வருது. ஸோ மாற்றங்கள் இப்படிதான் நகர்ந்துகிட்டே இருக்கும். மாற்றங்கள் இந்த சென்ஸ் நான் என்னன்னா, இப்போ ஒரு படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு 90ஸ்ல வந்து நாங்க லவ் பண்ணி செலிப்ரேட் பண்ணி ஒரு ஹிட் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா 2025ல ஒரு நல்ல ஹிட் படம் கொடுக்கறதுக்கு திணறலா இருக்கு. அது சாத்தியப்படல. நான் ஓப்பனாவே சொல்றேன், ஒரு மணிரத்னம் சாரா வந்து தக் லைஃப் கொடுத்து நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல சின்ன ஃபால்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சேஞ்சஸ் வந்து இட்ஸ் ஓகே, நிறைய அப்கிரேட் ஆகிருக்கும், நம்மளை சுற்றி டெக்னாலஜி வந்திருக்கு, இதெல்லாம் ஓகே. பட் மியூசிக்கலி நம்ம வந்து சில நிறைய அடாப்டேஷன் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் அக்செப்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா மக்களோட மைண்ட் செட் தான், மக்களோட மைண்ட் சென்டிமெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 7 நாட்கள்ல வந்து அந்த தாலியை அவர் திரும்ப கேட்பாரு, அப்போ வந்து முடியாதுன்னு சொல்லி அழுவாங்க. அம்பிகா இப்போ வந்து தாலியை வச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு யாராவது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணா அதை வந்து லொல்சபால் தான் போட முடியும். ஓகே, ஸ்பூஃபா, அது ஸ்பூஃபா தான் அதை எடுத்துக்கிறாங்க, மக்களே சிரிச்சிருவாங்க. See, it's not that I, with all great respects to the creator called Bhagira, whom I really admire, அந்த டைம்ல அவருக்கு ஏத்ததை பண்ணாங்க. அது வந்து அதனால தான் வந்து அந்தந்த காலத்துல என்ன சென்டிமெண்ட்ஸ் மாறுதுங்கிறதும், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸை பத்தி 1970ஸ்ல ஒரு படம் எடுக்க முடியாது. இப்போ அதை பத்தி வருது, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸை வந்து வருது. ஆமா வருது. ஸோ இந்த மாதிரியான அதே மாதிரி ஒரு ஹோமோசெக்சுவாலிட்டியை பத்தி எல்லாம் கூட படங்கள் இப்போ எடுக்க முடியும். இப்போ வந்து முன்ன அதை எடுத்திருந்தா அவ்வளவுதான், வீட்டே கொளுத்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஸோ மக்களோட சென்டிமெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த மியூசிக்லேயும் அப்படி தான். நோபடி, ஐ திங்க் பீப்புள் ஆர் நாட் இன் டு ஸோ மச் ஆஃப் டீட்டெயிலிங் இன் மியூசிக்கில் வந்து இங்கேப்பா, ஏன்னா ராஜா சார் காட்டின ஒரு வயலன்ஸ், இவ்வளோ வயலன்ஸும் இவ்வளோ இதுவும் அங்கே ஸ்ட்ரிங் செக்ஷனோடைய அந்த கிராண்டியவர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப தேவையான்னு எனக்கு தெரியல. இப்போ அதுக்காக இப்போ எல்லாம் இம்பவரிஸ்டாக பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல, எதுவுமே குறையே இல்லை, இதில் குறை நிறைய இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனிருத்தும் அபியங்கரும் வந்து ஹிட் பண்ணுறாங்கன்னா they know the pulse of people. இப்போ என்ன இவங்க எதிர்பார்க்குறாங்க, இதுக்கு நம்ம கேட்டர் பண்ணலான்னு. ஸோ சில பேர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்களால ஒரு சங்கராபரணம் மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியுமான்னு. நீங்கள் முதல்ல சங்கராபரணம் மாதிரி ஒரு படத்தை கொண்டு போய் அனிருத்து கொடுங்க, அவர் பண்ணுவாருன்றது என்னோட இது. கொடுங்க, கொடுக்காம குறை சொல்றது இட்ஸ் நாட் ஃபேர். ஏன்னா அந்த மாதிரியான ஸ்டோரிஸே முதல்ல இல்லை. அந்த ஸ்டோரிஸ்க்கு எப்படி நீங்க வந்து ரிச் மியூசிக் கொடு, ஆட்டோ டியூன், டெக்னாலஜி ஆல்சோ இட் ஆல்சோ கில்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா டெக்னாலஜி வந்துருச்சு, ஏஐ இஸ் மேக்கிங் மியூசிக் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது வந்து புரியவே இல்லை. அப்போ எதுக்கு மனுஷங்க இருக்காங்க? ஏஐ வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான் இருந்திருக்கணும் நியாயப்படி. பட் இனிமே அதை வந்து தடுக்கவே முடியாது. இட்ஸ் கோயிங் டு ரீப்ளேஸ் எவ்ரிதிங். They are saying AI will replace doctors, engineers, lawyers, everybody. கேள்விக்கு நான் கூட தேவையில்லை, எல்லாமே AI is teachers எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டா அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஹியூமன்ஸுக்கு? இது ஒரு பெரிய கொஸ்டின். இது வந்து நம்ம மட்டும் பயப்பட வேண்டியதில்லை, உலகமே பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இதுல யார் பழைப்பாங்கன்னா ஏஐ வச்சு பழப்பு நடத்துறவங்க மட்டும் தான் பழைப்பாங்க. அப்புறம் அதை ரீட் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் பீக்கா இருக்கும், காலேஜஸ்ல கோர்சஸா இருக்கும், தனியா சர்டிபிகேட் பண்ண ஒரு கோர்ஸ் வரும், அதுல வந்து ஒரு பெரிய டீம் ஏர்ன் பண்ணுவாங்க. பட் அதுவும் இப்ப எல்லாமே ஏஐ வந்து திங்க் பண்ணுது, மியூசிக்கே பண்ணி கொடுக்குதுன்னும் போது எனக்கு என்ன லிரிக்ஸ் எழுதி கொடுக்குது, அதில் நம்ம மைன்யூட் கரெக்ஷன்ஸ் பண்ணா போதும். இன்னும் அட்வான்ஸ்ட் ஏஐ வரும்போது அது ஃபுல்லாவே எழுதி கொடுத்துரும். அது ஒரு வைரமுத்து ஸ்டைல்ல கொடுங்க, கண்ணதாசனும் வைரமுத்து கலந்த ஒரு பாட்டில் கொடுன்னா அது புரிஞ்சுக்கிட்டு அது பண்ணுது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக அவங்களுடைய என்டையர் ஒர்க் அது வந்து இத்தனுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து இப்படி பண்ணி அது ஒரு ஜென்ரேட் பண்ணி வைரல் ஆகிற மாதிரி சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திராக்கு 10 கொஸ்டின் கொடு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா கான்ட்ரவர்ஷியலாவா வைரல் ஆகிற மாதிரி ஒரு 10 கேள்வி சிங்கர் ஹரிஷ் ராகவேந்திரா கொடுன்னா ஒரு 10 கேள்வி வந்து கொடுத்துருது. கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்த வைக்க போறீங்க மொத்தத்துல, அது கொடுத்துருது. ஆனா என்ன கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு டிபிக்கல் 90s கிட்டா உட்காந்து
உட்காந்து எழுதி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. ஓ அத சொல்றீங்க. ஓ get it. சிச்சுவேஷன் எப்படி டிமாண்ட் பண்ணுது அப்படி சொல்றாங்க. பட் இது என்னன்னா கிரிஞ்சா சொல்றாங்க. இப்ப நான் இப்ப எழுதிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்க ஒரு சாங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிட்டு வந்து பண்றது கிரிஞ்சு அப்படிங்கிற ஒரு இதுல கிரிஞ்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தரமுன்னு ஒண்ணு இருக்கணும். ஏஐ எது வேணா வரலாம். நம்ம வந்து ஏன் இன்னும் கிட்டார் கத்துக்கிறாங்க, ஏன் இன்னும் மியூசிக் கத்துக்கிறாங்க? நம்ம மைண்ட் கரப்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதுதானே நமக்கு இருக்கிற செல்வமே, நம்ம மைண்டு தான். இப்போ கிட்டார் எல்லாம் இப்போ கிட்டார் கத்துக்கிறதோ இசை கத்துக்கிறது வந்து கிட்டாரை கத்துக்கிட்டு ஒரு தம்பி கிட்டார் வாசிக்கலன்னா கூட ஏஐலே கிட்டார் கொடுத்துரும். ஆனா அதை வாசிக்கும் போது கிட்டார்ன்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், தபலாவா கூட இருக்கலாம். அது எது வேணா ஒரு இசை கருவியவோ ஒரு இசையை கத்துக்கிறது மூலமா நம்மளுடைய மைண்ட் வந்து நம்ம 40 வயசுல ஏன் வியாதிகள் வருது, 75-80 வயசுல வந்துட்டு இருக்கிற வியாதிகள்லாம் 40கள்ல ஏன் வருது? ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு மைண்டோடைய பிரெயின் அவ்வளோ ஃபங்க்ஷன் ஆக தேவையில்லைன்னும் போது என்ன பண்ணும், மங்க ஆரம்பிச்சிடும். யூஸ் இட் ஆர் லூஸ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. we are not using it enough. அதனால நம்ம யூசேஜ் நம்ம குறைஞ்சு போக போக we lose it fast. ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் வந்து கான்ஸ்டன்ட் ரீடிங், கான்ஸ்டன்ட்டாக நான் கூட ஏதோ ஒரு கிட்டாரை வாங்கி ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். மியூசிக் தியரி யூடியூப்ல ஏதோ ஒன்று சைன் அப் பண்ணுவேன், ஆன்லைனில் போயிட்டு சைன் பண்ணிட்டு மியூசிக் தியரி கிளாஸ் படிப்பேன். வெஸ்டர்ன் மியூசிக் தியரி அப்படின்னு படிப்பேன். அதை கற்றுக்கிட்டு எனக்கு ஒன்று நான் போய் வெஸ்டர்ன் மியூசிக் தியரி தெரியும்ப்பா, அப்போ இந்த பாட்டை போய் பாடுன்னு யாரும் எந்த மியூசிக் டைரக்டரும் என்கிட்ட கேட்கப்படல. ஆனால் அந்த நாலேஜ் என்னைக்கு அது நமக்கு ஹேண்டியா வரும்னு தெரியாது. அதே மாதிரி அந்த பிரெயினை வந்து கான்ஸ்டன்டா எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கணுங்கிறத நான் வந்து ரொம்ப ஒரு குறிக்கோளோட இருக்கேன். என்னோட குழந்தைங்களுக்கும் அதுதான் சொல்லிட்டு இருப்பேன் நான், ரீட் சம்திங். ஏதாவது ஸ்க்ரீன்ஸே பார்த்துட்டு இருக்காதீங்க. ஆனால் இப்படி சொல்லிட்டு ஸ்கூல்ஸ்லேயே சொல்கிறேன், ஸ்க்ரீன் டைம் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுக்காதீங்க அப்படின்னு பேரண்ட்ஸ்ட்ட சொல்லிட்டு ஹோம்ஒர்க்கே ஸ்க்ரீனில் அனுப்பிச்சா எப்படின்னு அர்த்தம்? பேப்பரில் எழுதி அனுப்பலாம் இல்லையா? ஸ்மார்ட் போர்டு வேற வச்சிருக்காங்க. ஆமாம், பேப்பரில் எழுதி நமக்குலாம் ஹேண்ட் அவுட்ஸ் கொடுப்பாங்க, இல்லை ஹேண்ட் புக்கில் எழுதிக்கோங்க எல்லா பசங்க ஹோம்ஒர்க்னு சொல்லுவாங்கல்ல, பேப்பரில் எழுதுவோம். நீங்கள் வந்து இந்த MS Teamஸில் பாருங்க, MS Teamஸில் பாருங்க என்ன ஹோம்ஒர்க் வருதுன்னா அப்புறம் ஸ்க்ரீனை பார்க்காம எதை பார்ப்பாங்க? ஸோ என்டையர் சொசைட்டியில் பல விஷயங்கள் வந்து மாற்ற வேண்டியிருக்கு. அதெல்லாம் ஒரு தனி மனிதன் என்டையர் கலெக்டிவாக நம்ம வந்து வி ஷுட் ஸ்டார்ட் அண்ட் இதை பற்றி என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். இல்லை எந்த துறைகளுமே இருக்காது, மனுஷனோட கற்பனா சக்தின்றதுக்கு இதுவே இருக்காது. இப்ப ராஜா சார் பண்ணி வச்சதை கூட அப்புறம் இன்னும் 25 வருஷம் கழிச்சு வரவன் ஏதோ ஏஐல பண்ணியிருப்பாருன்னு நினைச்சுப்பாங்க. அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஜீனியஸ்ல எவ்வளவு கிரியேஷன் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து ஏதோ ஏஐ கிரியேட் பண்ணி கொடுத்துச்சுன்னு 2060 ஒரு குழந்தை சொல்லிட்டு இருக்கோம். அதை அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு விருப்பம். அவ்வளவுதான். ஹரிஷ் ராமேந்திரன் நல்ல பாடகர், நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப போல்டா பேசுவாரு, நிறைய எல்லாருமே சொசைட்டிக்கு தெரிஞ்ச ஒண்ணு இருக்கு. பட் ரீசெண்ட் டேஸ்ல இல்ல, நான் வந்து உங்க கூட ஒரு 15 இயர்ஸ் வந்து டிராவல்ல இருக்கிறதுனால எனக்கு இந்த பார்ட் வந்து பர்சனலா தெரியும். உங்களை வந்து நாங்க வந்து ஒரு பேர் வச்சு கிண்டல் பண்ணுவோம் இன் யுவர் எஃப்எம் டேஸ். ஏன்னா இவர் வந்து ஆர்ஜேவாவும் இருந்திருக்காரு. சோ அப்ப நாங்க 2 பேரும் கலீக்ஸா இருந்திருக்கோம், கரெக்டா? சோ அப்ப வந்து உங்களுக்கு ஒரு பேர் இருந்திருக்கு, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இன்னைக்கு தான் ரிவீல் பண்ண போறேன். ஆஃப்டர் 15 இயர்ஸ் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி ஆல்பாக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. ஆனா தமிழ் தப்பா வந்து பேசிக்கிறப்ப உச்சரிக்கிறப்ப முள்ள எடுத்து தலையில குத்திப்பாரு, உங்களுக்கு தெரியும். அதுல வந்து குத்தி 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 அவர் தலை முழுக்க சீல் பிடிச்சு இதானனால அது அப்படியே சீல் தலை சாத்தனார், அப்புறம் வந்து சீத்தலை சாத்தனாரா மாறுச்சு. சோ எஃப்எம்ல யாரு பேசினாலும் சரி, முன்னாடி இருக்கிற ஆர்ஜேஸோ இல்ல என்ன விஷயம் பேசினாலும் கரெக்டா அதுல என்ன தப்பா பேசினாங்கன்னு தலைவர் தான் கண்டுபிடிச்சு சொல்லுவாரு. அதே மாதிரி இப்ப கூட FBல உங்களுடைய ஃப்ரீக்வென்ட் போஸ்ட் நிறைய பாக்குறேன். பராசக்தி ரிவ்யூ கூட ஒரு விஷயம் வந்து நீங்க ரிவ்யூ இல்ல, அத வேற தப்பா நினைச்சுக்க போறாங்க. நான் ரிவ்யூ எல்லாம் எழுதல. ஒருத்தர் வந்து வெளியே வந்த உடனே இது வந்து நல்லா சூப்பரா காமிச்சுக்கிறாங்க, மொழி தான் பத்தி தான் காமிச்சுக்கிறாங்க, மொழி வந்து ரொம்ப இது ஒழிச்சிடக்கூடாதுன்ட்டு, அதை அழிஞ்சு போயிடக்கூடாது, அதை ஒழிச்சிடக்கூடாதுன்னு மொழியை பத்தி எடுத்துக்கிறாங்கன்னாரு. அந்த லாங்கிறது தமிழ்ல அழிஞ்சு போயிட்டு ரொம்ப வேகமா அழிஞ்சு போச்சு திடீர்னு. அந்த ஒரு வருத்தம் உண்டு. ஏன்னா ஒரு லாங்குவேஜோடைய மா நன்னன் ஒருத்தர் இருந்தார். ஐ டோன்ட் நோ, இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு யாருக்கும் அவரை தெரியாததுக்கு வாய்ப்பு இல்லை. மா நன்னன் என்பவர் வந்து யாருன்னா, ஒரு தூர்தர்ஷன் இருந்த காலகட்டத்துல வந்து முதியோர் கல்வி சொல்லி கொடுப்பார். அவர் வந்து எப்படி சொல்லி கொடுப்பாருன்னா, ஒரு போர்டை வச்சுக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்து எழுதக்கூடாது, வெறும் டிவி கேமராவை பார்த்து பேசுறாரு அவர். பக்கத்துல இருக்கிறவங்களப்பா, நீ உன்னோட பார்த்து எழுது, தப்பானாலும் பரவாயில்ல அப்படி நடிப்பாரு. சிவாஜி சார் ஒரு தடவை வந்து அந்த வாழ்க்கை கல்வி ஏதோ ஒண்ணு அதை பார்த்துட்டு, யாரா இப்படி ஒரு பிரமாதமா பண்றாரு இவர் அப்படின்னு சொன்னாராம். ஒரு கேமராவை பார்த்து இந்த மனுஷன் இவ்வளவு அழகா நடிக்கிறாருன்ட்டு சிவாஜி நடிப்புக்கே முதல்வர் அவர் சொன்னாராம். சோ அந்த அளவுக்கு அந்த நன்னன் அவர்கள் சொன்னாரு, ழகரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுதான் தமிழுடைய சிறப்பு எழுத்து.
அந்த ழகரம் ஏன் நம்மக்கிட்ட இருந்து அழிஞ்சு போயிட்டு இருக்கு, அதை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். எனக்கு என்ன இன்னொரு பெரிய வருத்தம்னா, மலையாளிஸ் எல்லாருமே தமிழ்லேருந்து ஒரிஜினேட் ஆனது தான் மலையாளம். அந்த ழகரத்தை அழகாக உச்சரிக்கிறாங்க. மலையாளிஸில் வந்து 99% வந்து ழகரம் வந்துடுது. ஏன் நம்ம தானே கொடுத்தோம், ஏன் நம்ம என்ன கொடுத்தா நமக்கு தானே டெவலப் ஆகணும், அது ஏன் வந்து நம்மக்கிட்டேருந்து போயிட்டு ஒரேடியாக எடுத்து கொடுத்துட்டோமா அப்படின்ற ஒரு வருத்தம் உண்டு. அதனால தான் சீத்தலை சாத்தனார். இதுக்கு என்ன மாதிரியான ட்ரால்ஸ் வந்து ஃபேஸ் பண்றீங்க? ஏது இந்த மாதிரி ஓப்பனா ஒரு சில போஸ்ட் பண்றது, கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்? இல்லை நம்ம ஒன்று நம்ம வந்து ஒரு போஸ்ட் எழுதுறோம்னா அதுக்கான எதிர்வினைகளையும் நம்ம எதிர்பார்த்து தான் எழுதணும். ஏன்னா டெமோக்ராட்டிக்காக நம்ம போடுறோம். இப்போ யாருமே எல்லாரும் ஆஹா சூப்பர்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சா அங்கே டெமோக்ரஸி இல்லை, மொனார்கி. யூ ஆர் ட்ரைங் டு பிஹேவ் லைக் எ கிங். See, as long as the comments there are relevant, அதுக்கு சம்பந்தமா உள்ளது, அதுல வந்து அவங்களுடைய பிடிக்காத ஒரு அரசியல் பார்ட்டியை தாக்குறதோ ஒரு அரசியல் சித்தாந்தத்தை தாக்குறதுக்கோ அதுக்கு எதிர்பதிவு போடுறவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறது எனக்கு பிடிக்காது. அதை டெலீட் பண்ணிடுவேன் நான். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம் இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ தாக்கி என்னோட பதிவில் அவங்க எழுத வேண்டியதில்லை, அவங்க பதிவுகளில் அவங்க எழுதிக்கிட்டோம். இது பொலிட்டிக்கல் போஸ்ட்டில் நான் போட்டது. அந்த மாதிரி இருக்கிறத நான் போய் டெலீட் பண்ணிடுவேன். அது எனக்கு. மற்றபடி ஆர்கியூமெண்ட்டுக்கு ஐ எம் ரெடி. ஏன்னா நம்ம ஒரு போடுறோம் அப்படின்னாலே மக்கள் முன்னாடி வைக்கிறோம் தான் அர்த்தம். ஸோ அவங்க கருத்துக்களை நம்ம கேட்கணும். அஸ்லாங் அதில் வந்து அவங்க வேற யாரையாவது தாக்குறாங்கனாலோ இல்லை கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினாங்கனாலோ அதை நான் டெலீட் பண்ணிடுவேன். சில பேரை பிளாக் கூட பண்ணியிருக்கேன். அவங்க எக்ஸ்ட்ரீம்லாம் போயிருக்கா? இல்லை ரொம்பலாம் போனது இல்லை, பண்ற அளவுக்கு நான் கேட்குறேன். சில பேர் வந்து இன்பாக்ஸ்லலாம் வந்து ஒன்றும் இல்லை. நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாய் தொல்லையை பற்றி ஏதாவது எழுதுனேன்னா உடனடியாக வந்து ஒரு கும்பலை வந்து தாக்க வருவான். நான் சொல்கிறேன் எனக்கு நாய்கள் மேலெல்லாம் கோவமே கிடையாது. இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கெல்லாம் நான் வந்து வி ஃபீட் தம் அண்ட் ஆல் தட் வி டூ. பட் என்னைக்கு அது வந்து ரொம்ப என்டேஞ்சர்டாக நீங்கள் பண்ணுறீங்களோ அது வந்து நாய்க்கு மேலே அந்த வெறுப்பு கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக ஏதாவது கெட்ட வார்த்தைகளை பேசி இன்பாக்ஸ் பண்ணால் நான் இக்னோர் பண்ணிடுவேன். சிலதில் அதே மாதிரி என்ன நீ நான் உன்னை திட்டலை, என்ன திட்டுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. ஆனால் உன்னை நான் திரும்ப திட்டினேன்னா எனக்கு வந்து அது அசிங்கம். ஸோ ஐ ஜஸ்ட் ஒதுக்கிடுவேன், அவ்வளோதான். That's how I handle the social media. இன்ஸ்டாலெல்லாம் I keep it very professionally. எனக்கு கருத்து சொல்கிறதுக்கான இடம் இல்லை இன்ஸ்டாலாம். இட்ஸ் ஜஸ்ட் மை இதெல்லாம் பாடுறேன் இங்கே ஷோ பண்ணுறேன். இட்ஸ் அபவுட் மீ, அபவுட் மை கரியர் ஜேர்னி, அவ்வளோதான். ஓகே. ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் நிறைய சண்டைகள். ஃபேஸ்புக்கில் தான் லிங்க் கொடுத்துருக்காரு மார்க் எழுதுறதுக்கு, நீ எழுதி தள்ளு அப்படின்னு. அதான் நிறைய சம்பவங்கள் செஞ்சு வரலாறு படைச்சிருக்காரு நினைக்கிறேன். ஆனால் அதனால எவ்வளோ நன்மைகளும் நடந்திருக்கு. நான் லிரிக்ஸ் சொன்னேன்னா லிரிக்ஸ் சான்ஸ் கூட அப்படி தானே கிடைச்சது. அதில் எழுதிட்டு அதை பார்த்துட்டு தான் அருண் வைத்தியநாதன் வந்து எனக்கு கூப்பிட்டு லிரிக்ஸ் எழுதுவாரா என்னங்க. ஆனா அது அருண் வைத்தியநாதன் ஏத்துக்கிட்டாரே தவிர மத்தவங்க யாரும் ஏத்துக்கல. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா ஒரு பாடகரை கூப்பிட்டு என்னையா லிரிக்ஸ் எழுதி வைக்கிறதுங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால சில பேர் மட்டும் இன்னுங்க வாலி சார் மாதிரி எழுதுறீங்க, ஸ்பீடும் சரி, அந்த வார்த்தைகள் வந்து விழறது அவ்வளோ நல்லா இருக்கே அப்படிமா. சில பேர் வந்து யுகபாரதி ஸ்டைலில் எழுதுறீங்க நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஆனால் ஏன் வந்து அப்போ ஏன் எனக்கு சான்ஸ் கொடுக்கலாம், அது ஏன்னு கொடுக்கறது இல்லை. இந்த சினிமாவை பொறுத்தவரையிலும் வாய்ப்புகள் என்பது மற்றவங்க தர வேண்டியது, நம்ம போய் கேட்டு பிடுங்க முடியாது. அது இட் இஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ், தே ஹேவ் டு கிவ் இட். பட் இன்னைக்கு அப்படியே மாறி இருக்கே, நமக்கான வாய்ப்பை நம்ம தேடி போய் கிரியேட் பண்ணலாம். அது வந்து வைரலாக போகணும். நம்ம இப்போ செய்கிறோம், ஆனால் என்ன மக்களுக்கு தேவைன்றதை யோசிச்சு கரெக்டாக செய்யணும். அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம இல்லைன்னு நினைக்கிறனால இன்னும் அந்த வைரலாக போய் ஒரு பாட்டை வந்து இப்போ கட்சி சேரன்னு ஒரு பாட்டு வந்தது இல்லையா, நம்ம அபியங்கரோட டெபியூ. என்ன அழகாக ஹி அண்டர்ஸ்டுட் வாட் பீப்புள் வாண்ட் அண்ட் ஹி டிட் இட், ஹி ஹிட் த புல்சை. அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டே இருப்போம். அதுல திடீர்னு ஒரு பாட்டு அந்த மாதிரி வைரலா கூட பண்ணலாம். அது மாதிரி என்ன பண்ணலாம். ஐ கீப் ஆன் கிரியேட்டிங். நீங்க திப்பு எல்லாரும் ஆமாமா, டெஃபினெட்லி ரொம்ப சந்தோஷம். அந்த ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பையன் பிறந்த பையன் வந்து இவ்வளவு அழகா பெரிய லெவல்ல வந்து டெஃபினெட்லி. ஆமாமா, ரொம்ப ஹி இஸ் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப். அவ்வளவுதான். மற்றபடி வந்து இதுதான் என்ன சொல்றேன்னா, இதாவது இந்த காலத்து பசங்களுக்கு என்ன தெரியும், நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு பேசுறது ஒரு பெரிய மனவியாதின்னு நினைப்பேன் நான். அப்படிலாம் இல்லவே இல்லை. அப்படின்னா அதாவது பாரதியார் வந்த காலத்துல கூட இல்லை இவனுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த படத்திலேயே கூட காமிச்சிருப்பாங்க, பாரதியை வந்து மட்டம் தட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புது ஆளுங்க வந்துட்டு இருப்பாங்க, நல்லா தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம அவங்களோட இசைந்து டிராவல் பண்ணணும், இல்லைன்னா அவங்கள திட்டாமல் இருக்கணுங்கிறது தான் ஒரு ஃபீலிங் எனக்கு. அப்படின்றது என்னோட கருத்து. சும்மா அவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு என்ன தெரியும்னா நமக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும் கடைசியில். அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. அஃப்கோர்ஸ் எனக்கு ராஜா சார் பிடிக்கும், ரஹ்மான் சார் பிடிக்கும், எனக்கு அபியங்கரும் பிடிக்கும். என்ன தே ஆர் ட்ரைங் டு கிவ் சம்திங்.
நோபடி தேர் இஸ் நத்திங் கால் பேட் மியூசிக்குங்க. பேட் மியூசிக்னு அபஸ்வரமாக யாரும் பண்ண போகிறதில்ல. பேட் மியூசிக்னு ஒன்று கிடையாது. ஸ்டைல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். இப்போ நீ மழை நான் மழலை அது தவறே இல்லை, என்ன அழகான ஒரு பாட்டு. அது எப்படி வந்து நீங்கள் வந்து பேஷ் பண்ண முடியும்? இட்ஸ் அமேசிங் சாங். இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் ரெகார்ட்லெஸ். ஏன்னா காலம் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. வி ஆல் நம்ம எல்லாமே இங்கே கொஞ்ச நாள் இருப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு வேறு யாராவது இருப்பாங்க இந்த இடத்துல. அவ்வளோதானே. இந்த பேசிக் ஃபிலாசபி தான் புரிஞ்சுக்கணும் லைஃப்பில். பெரிய சண்டைகளாகட்டும், பெரிய பகைகளாகட்டும், எதையுமே வளர்த்துக்கிட்டு போனால் இருக்கும் வரசையும். பகையே இல்லைன்னா அது சுவையும் இல்லை. பகையெல்லாம் இருக்கும், நம்மளை இது பண்ணதான். பட் it keeps on rotating. Like I said, we are just here for some time. நம்ம இதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்னு தெரியாது, இதுக்கப்புறம் எங்க போகணும் யாரும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஸோ இந்த நேரத்துல ஜாலியா இருந்துட்டு போடணும். ஒரு சிங்கரா உங்களோட வாய்ஸை கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து உங்களை வந்து ஒரு செட் ஆஃப் இதில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஆடியன்ஸ் அவங்க எப்படி வேணாலும் அந்த சிங்கரை வந்து மனசில் வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கலாம். லைக் வந்து அது சோல்ஃபுல் சிங்கிங், இல்லை வந்து மெலடி கிங், இல்லை ஒரு அது மெலோடியஸ், இதுக்கப்புறம்னா இன்னும் நிறைய வகையறால வந்து பண்ணுவாங்க. உங்களை நீங்க வந்து இதுல எந்த செட் ஆஃப் இதுல கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வச்சு பார்க்கணும்னு நினைப்பீங்க? இல்ல அதுல என்ன எனக்கு ஆக்சுவலி நான் எஸ்பிபி ஃபேனா இருக்கனால நான் அவர் பாடாத ஸ்டைலே இல்லை. மானூத்து மந்தையிலவும் பாடுவார் அவர் வந்து இதழில் கதை எழுதவும் பாடுவார். எனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி என்னால முடியும் கூட. தெலுங்குல எனக்கு கொடுத்த குத்துப்பாட்டுங்க அளவு கூட தமிழ்ல கொடுத்ததில்லை. 1-2 தான் தமிழ்ல ரொம்ப கம்மி. காதலன் ஜோர்ல அந்த மாதிரி, அப்புறம் சொல்லவும் முடியலன்னு ஒரு பாட்டு, அது ஒரு பெரிய ஹிட்னு நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி 1-2 தான் கொடுத்தாங்க. அது காரணம் வந்து ஒரு சில சாங்ஸ், இப்போ அன்பே நண்பே மாதிரியும், நிற்பதுவே நடப்பதுவே மாதிரியும், ஆகாய சூரியனை மாதிரி, முதற்கனவை மாதிரி பாட்டுங்கள்லாம் ரொம்ப பெரிய லெவல்ல ரீச் ஆனதுனால இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் என்ன அப்படி முத்திரை குத்திருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சௌந்தரராஜன் சார் பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லா வெரைட்டிஸும் கொடுப்பாங்க. பிபிஎஸ்க்கும் ஏஎம் ராஜாக்கும் அத்தனை வெரைட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. அது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான். அது ஆக்சுவலாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நமக்கு செய்ய முடிஞ்சா கூட அதை வந்து ட்ரை பண்ண, ஐயோ இவர் வாய்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ரொமான்டிக் வாய்ஸுங்க, இதை வந்து இந்த மாதிரியான குத்துப்பாட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டாம்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு அந்த அளவுக்கு குத்துப்பாட்டு கிடைச்சதில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்புக்கெல்லாம் வந்து நிறைய குத்துப்பாட்டு கிடைச்சிருக்கு, அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஹி வாஸ் லக்கின்னு சொல்லலாம். அந்த வகையில் வந்து அவனை வந்து ஒரு இதுவாக டைப் காஸ்ட் பண்ணாமல் விட்டாங்க. பட் எனக்கு இது வந்து இந்த சாங் அன்பே அன்பே எல்லாம் பயங்கரமாக ரீச் ஆனதுனால எனக்கு அதே மாதிரி சாங்ஸ் தான் கொடுத்தாங்க மோஸ்ட்லி. பட் கிடைச்சதுக்கு ஐம் வெரி, ஏன்னா ரீகால் இருக்கிற சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 மாதமோ 2 மாதமோ இருந்துட்டு போயிடுற சாங்ஸ் இல்லை. இப்போவும் மெல்லினமேவும் சக்கரனும் ரீகால் இருக்குல்ல, அந்த மாதிரி சாங் கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கொடுப்பனை. அது எல்லாருக்கும் கிடைக்காது. ரீகால் உள்ள சாங்ஸ், அந்த ரீகால் இருக்கிற சாங்ஸ்னால தான் எனக்கு இன்னைக்கு ஷோஸ்க்கு கூப்பிடுறாங்க. அந்த ஷோவில் ஃபுல்லாக ஜனங்க வந்து ரசிக்கிறாங்க. ஸோ ஐம் ஹாப்பி வித் வாட் எவர் ஐ ஹவ் காட். கம்ப்ளைண்ட்னு சொல்ல மாட்டேன், கிடச்சிருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் நல்லா மீட்டர் போட்டிருக்கலாம். ஓகே.